அவருடைய ரசிகைன்னு சொல்ற ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, அவருடைய கட்சிக்கு வாக்களிக்கலைன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருன்னு சொல்றாங்க. ஏற்கனவே 41 பேரை சாகடிச்சிருக்கிறீங்க. இப்ப வீட்டுக்கு 2 பேரை சாகடிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் இவருடைய வருகையால எவ்வளவு குறைய போகுது? ஏடா கருணாசி எச்சகல அமாவாசைக்கு பேமெண்ட் வாங்கிட்டு அப்பப்போ தலைய காமிச்சிட்டு ஒன்னா தளபதிய நக்கிட்டு போற நாய. கொஞ்சனா அறிவு இருக்கா? இத்தனை வருஷமா அரசியல இருக்கிறேன், மயிரை புடுங்கிக்கிறேன், கொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்றிய. ஏன் அந்த ஒருத்தவங்க ரசிகரா அது பேசுறது அது உனக்கு தெரியலையாடா? அது எல்லாரும் ஒரு கிண்டலா பேசுறது எல்லாமே சிரிச்சுட்டு போயிட்டாங்கடா. அத நீ பெருசா வர சாமா கழுவி எடுத்துன்னு கவுக்குற மாதிரி இப்ப திருப்பி கவுக்குற. பேசத்துக்கு வேற ஏதோ இல்லையா? இல்ல இததான் பேசுறதுக்குன்னு பேமெண்ட் வாங்கிக்கிறியா? டேய் நீலாம் எவன்டா? நீலாம் படத்துல ஒரு மயிரை கூட பிரயோஜனம் இல்லாத நாய் நீ. உன்னெல்லாம் ஒரு படத்துல சேர்த்ததே பெரிய தப்பு. இதுல வேற கட்சியில வேற வச்சுக்கிறாங்க உன்ன. சோ முட்டை கொடு, சரியா? உள்ள போற அளவு முட்டை கொடுக்காத. ஏற்கனவே உள்ள போன மாதிரிதான் இருக்கிற நீ. மூஞ்சி அதிகம் பாரு. எங்க இருந்து வந்த, என்ன பண்ண, அதெல்லாம் யோசி, சரியா? 5 நிமிஷம் ஆகாது தளபதி ரசிகர்கிட்ட நீ மாட்டினா நாய. போட்டா பேமெண்ட் எப்போ அப்பப்போ கொடுக்கறதுக்கு தான் நக்குவ போலகுது. போடா டே போடா. வந்துட்டாரு இவரு மணி ஆட்டிக்கின்னு. பேமெண்ட் மைக்கு கச்சா பெரிய இவரு நினைப்பு, புலவர் நினைப்பு. போடா டேய். இந்த மாதிரி நாங்க எவ்வளவு பேரை பாத்துக்கிறோம். தளபதிக்கு கிட்ட இல்ல, எங்க நிழல கூட நெருங்க முடியாது நாங்க இருக்கிற வரைக்கும். ஒன்னும் இல்லன்றீங்க. ஆனா ஏன் தான் இப்படி பயப்படுறீங்களோ தெரியல. கரெக்டா சொல்லிக்கிறாருடா. நான் அவரு பேசலதான், ஆனா அவரை பத்தி தானே எல்லாம் பேசி நிக்கிறீங்க. போங்கடா வீட்டுல போயிட்டு பொண்டாட்டி புள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் பார்த்து போய் அத்த பொழப்ப பாருங்க, சரியா? முட்டை கொடுங்க, குத்துனே இருங்க, சரியா?